ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். வணக்கம். இன்றைய பதிவில் 2025 ஆண்டு ராசி பலன். ரிஷபராசி நேயர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் என்று இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாகவே ரிஷபராசி நேயர்கள் சுக்கிரன், சந்திரன், அப்போ ஒரு கவர்ச்சிகரமான தோற்றம் உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்பது நேயர்களுக்கு தெரியும். அதுபோல் ரிஷபராசி நேயர்கள் கடினமான உழைப்பாளிகள். இது மாதிரி ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷப லக்கணமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இது பொருந்தும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கவர்ச்சியாக இருப்பார்கள். தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துவார்கள். அதுபோல் நன்றாக உழைக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு துறையிலும் தன்னை சிறப்பாக பலர் போற்றும்படி நடந்து கொள்பவர்கள். இப்படியே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு. இந்த ரிஷபராசி (2025) எந்த மாதிரி பலன்களை தரும் என்பதை இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்களே. அவரவர்கள் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எவ்வாறு அமைந்துள்ளது, எந்த தசா புத்திகள் நடக்கிறது என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பொது பலன்களாக இருந்தாலும் சரி, நம்ம பொது பலன்களையும் நம்ம ஜாதகத்தையும் இணைத்து அதில் பலன் எடுக்கிறதும் சரி, எல்லாமே நம்ம ஒரு கெயின்னஸாக தான் அதை எடுத்துக்கலாம். 100% அப்படியே இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறு இதுவரை இருந்ததும் இல்லை. எனவே அதை ஒரு வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் நமது நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டு அனுகூலமான பலன்களை அடைய முடியும் என்பதுதான் உறுதி. பொதுவாகவே இந்த ரிஷபராசி 2025 3 பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளது. முக்கியமான 3 பெயர்ச்சிகள்: குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 பெயர்ச்சிகளும் 2025 நடைபெற உள்ளது. ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த சனி பகவான் இந்த நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு
சில அனுகூலமான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் இந்த சனி பகவான் 2025 மே மாதத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். அது குருவின் வீடு. அப்போ லாபஸ்தானத்துக்கு போகும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு சில அதீத லாபங்களை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். அப்போ சனி கொடுத்தால் அதை யாராலையும் பிடுங்க முடியாது. இது கிரக அமைப்புகளில் சனி பகவான் தான் கொடுக்கறதுல மிகப்பெரிய வல்லவர். அதை யாரும் திருப்பி எடுத்துக்க முடியாது, பிடுங்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய இது வரப்பிரசாதம். சனி பகவானுக்கு மட்டுமே நவகிரகங்களில் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு சனி செல்வது என்பது மிக மிக சிறப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலையும், அதாவது வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இருக்கும், எந்தவித அதிகாரிகளின் தொல்லைகளும் குறையும், தொழிலில் இருப்பவர்களுக்கு தொழில் நன்றாக அமையும், மேன்மேலும் அவர்கள் தொழிலை வளர்ச்சி அடைய செய்து அதிலிருந்து வருமானத்தை ஈட்டுவார்கள். இந்த தொழில் துறையில் உள்ள எதிரிகள் உங்களிடமிருந்து விலகி நிற்பார்கள். அதாவது உங்களை இதுவரையிலும் எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க, உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்கெல்லாம் விலகி போயிடுவாங்க. விலகி போகும் பொழுதே உங்களுக்கு அது பெரிய ப்ளஸ் ஆகிடும். அடுத்தபடியாக குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு செல்கிறார். எப்போ? மார்ச் 2025 இவர் பெயர்ந்து தனஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்திற்கு போகிறார். அப்போ தனதானிய லாபம், பூமி சம்பந்தப்பட்ட விவசாயிகள், அதுபோல் வீடு மனை வாங்குவதற்கு, அது கட்டிய வீடாக இருந்தாலும் சரி, மனை வாங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த காலங்கள் ஒரு சிறப்பான காலத்தை குரு பகவான் தருவார் என்பது உறுதியாக நம்பலாம். அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விவசாயிகள் இதுவரை நஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் சீரும் சிறப்புமாக இருக்கும். ரெண்டாவது, அதில் அவங்க எதிர்பாராத லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலம் வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு, வீடை புதுப்பிப்பதற்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கிறது. அதே போல் இந்த ராகு கேது பயிற்சிங்க, ராகு கேது பயிற்சி ராகு பின்னோக்கி 10ஆம் இடத்திற்கு வருகிறார், கேது 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்போ 10ஆம் இடம் என்பது சனியின் வீடு, 4ஆம் இடம் என்பது சிம்ம வீடு. இப்போ 10க்கும் 4க்கும் வரக்கூடிய ராகு கேது சில அற்புதமான பலன்களை தருவதற்காக காத்திருக்கிறார். இந்த ரிஷபராசி நேயர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சிகள், வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி, படிப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு சிறப்பு அம்சங்கள், பாஸ்போர்ட் விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அல்லது வெளிநாட்டிலிருந்து தாய்நாட்டிற்கு திரும்ப வருவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் செல்வதற்கான ஒரு காலகட்டம்.
இதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியால் நல்லபடியாக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. மேலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 9, 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது என்பது மிகவும் ஒரு சிறப்பான பலன்களை தருவார் என்பது பொது விதியாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபத்திற்கு 11ஆம் இடமான குரு வீட்டில் சனி அமர்ந்திருப்பது என்பது ஒரு அபரிதமான ஒரு வாய்ப்பை தருவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை அப்பப்போ நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும். உடல் நலத்தில் கவனம் இல்லாமல் விட்டிங்கன்னா அது உடலளவை மிகவும் பாதிப்புக்கு உண்டாக்கும். எனவே உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஒரு சிறிய இடையூறு வந்த உடனேயே மருத்துவரையோ அணுகி அதற்கு வேண்டிய இதை செய்து கொண்டால் உடல் நலம் நன்றாக இருக்கும். பொதுவாக 2025ஆம் ஆண்டு ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக ரிஷபத்துக்கு இதுவரை அனுபவித்து கொண்டிருந்த கஷ்டங்கள் விலகி ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருங்கள். இதற்கு மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வது, கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோயில் செல்வது, ஸ்ரீரங்கம் பெருமாள் தாயாரை தரிசனம் செய்வது, இதெல்லாம் மிகவும் மேலும் ஒரு சிறப்பு அம்சத்தை ஏற்படுத்தும். வேறு அவரவர்கள் சுய ஜாதகத்தின்படி சில பரிகாரங்களை செய்து கொண்டாலும் இந்த பலன்களை நாம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே ரிஷபராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு நல்ல பலன்களை அனுபவித்து திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடுவதற்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும், உடல் நலம் சரியில்லாதவர்கள் உடல் நலம் தேர்ச்சியடையவும், வியாபாரிகள் வியாபாரத்தை பெருக்கி அதிக லாபத்தை ஈட்டவும், விவசாயிகள் அற்புதமான விளைச்சல்களை பெற்று வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கும் அந்த சிவபெருமானையும் சாஸ்தா ஐயப்பனையும் வேண்டி அனைவரும் 2025ஆம் ஆண்டு செழிப்பாக இருக்க வேண்டுமென்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். திருச்சி என் மாணிக்கவேல்.